நம்மளோட வாழ்க்கையில் இதை நம்ம ஏற்றுக்காமல் இருந்திருப்போம். ஆனால் இதை நம்மளோட வாழ்க்கையில் நம்ம ஒரு தடவையாச்சும் அனுபவிச்சிருப்போம். அதுதான் அவமானம். இந்த உலகத்தில் நம்ம வந்ததுலேருந்து உலகத்தை விட்டு போகிற வரைக்கும் நம்ம எல்லாரும் அனுபவிச்சிருப்போம் இந்த அவமானத்தை. அது மறைமுகமாகவும் இருக்கலாம், நேரடியாக கூட இருக்கலாம். இந்த அவமானத்தெல்லாம் தாண்டி ஒரு பெரிய சாதனையை படைத்தவர் தான் சார்லி சாப்ளின். அவர் நமக்கு கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்கிற வாழ்க்கை வரலாறுல இருந்தும், நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கிற வாழ்க்கை தத்துவங்கள்ல இருந்தும் நம்ம வாழ்க்கைக்கு தேவையானதை நம்ம எடுத்துக்கிட்டு இதை நம்ம வாழ்க்கையோட பயணத்துக்கான ஒரு முன்னேற்ற பாதையாக எடுத்துக்கிட்டு பயணிக்கலாம் வாங்க. நம்மளுடைய சேனலில் இது வரைக்கும் பெரிய வெற்றியாளர்களாக இருக்கிற எல்லாருமே எப்படி அவங்க கஷ்டத்தெல்லாம் தாண்டி இப்போ வரைக்கும் நிலச்சி நிற்கிறாங்க அப்படிங்கிறத, அவங்க வாழ்க்கையிலிருந்து நம்ம வாழ்க்கைக்கு தேவையானதை நம்ம எப்படி எடுத்துக்கிட்டு முன்னேறலாம் அப்படிங்கிறத நம்மளுடைய சேனலில் இருந்து நமக்கு தேவையான தகவல்களை எடுத்துக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சார்லி சாப்ளினோட படங்கள் சரியாக ஓடாத காலகட்டங்களில் அவர் தனக்குன்னு ஒரு தனித்துவத்தை உருவாக்கணும்னு நினச்சாரு. அதே மாதிரி அவர் தனக்குன்னு ஒரு தனித்துவத்தையும் உருவாக்குனார். அதுதான் இப்போ வரைக்கும் சார்லி சாப்ளின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வர்ற அந்த குட்டி மீசையும் அவருடைய அந்த ஆடையும் தான். இதுதான் அவரோட வாழ்க்கையே மாற்றிச்சுன்னு சொல்லலாம். இதை பார்த்ததும் மக்கள் முதல்ல ஏற்றுக்கிட்டாங்களான்னு சொல்லி கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லி ஆகணும். இதை பார்த்ததும் எல்லாரும் கேலி பண்ணி சிரித்தாங்க. ஆனால் சார்லி சாப்ளின் அந்த அவமானத்தையே தனக்கு சாதகமாக மாற்றி எல்லாரையும் சிரிப்புங்கிற கடலில் ஆழ்த்தி இப்பவும் சிரிப்பு உருவத்தில் எல்லார் மனசுலையும் வாழ்ந்துட்டுருக்காரு. நீ அடுத்தவங்க அவமானப்படுத்தினதையே நினச்சிட்டு இருந்தன்னா நீ உனக்காக நிற்கலை அப்படின்னு தான் அர்த்தம். சார்லி சாப்ளினோட பொன்மொழிகளில் அவர் சொல்லியிருக்காரு, நம்ம எல்லாருமே நம்மளை நாமளே இழிவாக நினைக்கிறோம், அதுதான் ஒரு பெரிய பிரச்சனை. நீங்கள் கீழேயே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மேலே இருக்கிற அந்த அழகான வானவில்லை பார்க்க மறந்துடுவீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முறையாச்சும் நீங்கள் உங்களை பற்றி சிந்திச்சு பார்க்கணும். உங்களை யாராச்சும் தொடர்ந்து புறக்கணிச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா உங்கள் இருப்பை காட்ட நீங்கள் முயற்சிக்காதீங்க, நிறுத்துங்க. இல்லைன்னா நீங்கள் மீண்டும் மீண்டும் காயமடைஞ்சிக்கிட்டே தான் இருப்பீங்க. உங்களை காயப்படுத்துகிறவங்க கூட நிற்கிறத விட நீங்கள் தனியாக நிற்கிறதே சிறந்தது. நீங்கள் வலுவாக இருக்க விரும்பினா தனியாக எப்படி போராடணும் அப்படிங்கிறத கற்றுக்கோங்க. உங்கள் பலவீனத்தை ஒருபோதுமே இந்த உலகத்துக்கு காட்டாதீங்க. ஏன்னா இந்த உலகம் உங்கள் பலவீனத்தோடு விளையாடுறதுக்கு மிகவும் ஆர்வமாக இருக்குது. நான் எப்போதுமே மலையில் நடக்கிறதுக்கு தான் விரும்புகிறேன், ஏன்னா நான் அழுறதை அப்போ தான் யாராலையுமே பார்க்க முடியாது அப்படின்னு சார்லி சாப்ளின் சொல்கிறாரு. நீங்கள் தான் உங்கள் சொந்த விதியோட எஜமான். எப்போதுமே உங்கள் மகிழ்ச்சிக்கான சாவியை நீங்கள் வேற ஒருத்தவங்களுடைய பாக்கெட்டில் வைக்கக்கூடாது. உங்கள் பிரச்சனையே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைச்ச ஆசீர்வாதங்களை பார்க்க மறந்துடுவீங்க. உங்கள் பிரச்சனைகளுக்கு பதிலாக உங்கள் ஆசீர்வாதங்களை நீங்கள் நினச்சி பாருங்கள். பிரச்சனைங்கிறது பொதுவானது தான், ஆனால் நம்ம அதை எப்படி அணுகிறோம் அப்படிங்கிறதுல தான் நம்ம எல்லாருமே வித்தியாசப்படுறோம். 2ஆம் உலகப் போகிறப்போ சார்லி சாப்ளின் ஒரு படம் ஒன்று எடுக்கார். அதனால் அவர் பல விமர்சனங்களுக்கும் பல சவால்களுக்கும் ஆளானார். ஆனால் அவர் அந்த பிரச்சனையை எப்படி எதிர்கொண்டாருன்னா அந்த 2ஆம் உலகப் போரை வச்சே ஒரு படம் எடுத்தார். போரில் கூட இவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கலாமா அப்படிங்கிறத அந்த படம் உணர வச்சிச்சு. மக்கள் மத்தியிலையும் பெரும் வரவேற்பையும் பெற்றுது அந்த படம். உங்கள் வளர்ச்சியை நீங்கள் யாருக்காகவுமே தியாகம் செய்யக்கூடாது. உங்களை மற்றவங்க கூட ஒப்பிட்டு நீங்களே உங்களை தாழ்த்திக்கக்கூடாது. ஏன்னா உங்களை விட உங்கள் கதாபாத்திரத்தை யாராலையுமே இந்த உலகத்தில் சிறப்பாக செய்ய முடியாது. உங்கள் கட்டுப்பாட்டிலேயே இல்லாத ஒன்றை நீங்கள் கட்டுப்படுத்த முயற்சி செஞ்சீங்கன்னா உங்கள் நிம்மதியை தான் நீங்கள் இழப்பீங்க. ஒவ்வொரு நாள் காலையிலையுமே நமக்கு நாமளே சொல்லிக்கிற 5 வரிகளை நம்மளுக்கு கொடுத்துட்டு போயிருக்காரு. நான் சிறந்தவன், என்னால் முடியும், கடவுள் எப்போதுமே என் கூட தான் இருக்காங்க, நான் ஒரு வெற்றியாளன், இன்றைய நாள் நன்றாக இருக்கும் அப்படின்னு இந்த 5 வரிகளை நமக்கு நாமே காலையில் சொல்லிக்கணுமா. வறுமையில் ஆரம்பித்த தனது பயணத்தை தான் மீது உள்ள நம்பிக்கையால் பல விமர்சனங்களையும் தாண்டி தனக்குன்னு ஒரு நிலையான இடத்தை பிடிச்சாரு. நடிக்க வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிற காலம் போய் தன் மீது உள்ள நம்பிக்கையால் ஒரு ப்ரொடக்ஷன் ஸ்டுடியோவையே அவர் உருவாக்கினார். கண்ணாடி தான் என்னுடைய சிறந்த நண்பன், ஏன்னா நான் அழும்போது அது ஒருபோதும் என்னை பார்த்து சிரித்ததில்லை.
நீங்கள் நம்புறதை விட மிகவும் தைரியமானவர் தான். நீங்கள் நினச்சி பார்க்குறத விட நீங்கள் புத்திசாலி தான். நீங்கள் தோன்றதை விட நீங்கள் மிகவும் வலிமையானவங்க தான். நீங்கள் ஒருபோதும் நேரத்துக்காக காத்திருக்காதீங்க. ஏன்னா நீங்கள் நினைக்கிறத விட வாழ்க்கை ரொம்ப வேகமாக போய்கிட்டு இருக்கு. உங்கள் கடந்த காலத்தையே நினச்சி நிகழ்காலத்தில் இருக்கிற சந்தோஷத்தை இழந்துடாதீங்க. உங்கள் கடந்த காலத்தை மறந்து நிகழ்காலத்தில் கவனம் செலுத்துங்க. நேர்மறையான மனம் எப்போதுமே எல்லாவற்றிலையும் வாய்ப்பை மட்டும்தான் கண்டுபிடிக்கும். ஆனால் எதிர்மறையான மனம் எல்லாவற்றிலையும் தவறுகளை மட்டுமே கண்டுபிடிக்கும். இதனால் நம்மளுக்கு கிடைக்கிற நல்ல வாய்ப்புகளையும் இழக்க வச்சிருது. உங்கள் உணர்ச்சிகளை விட உங்கள் மனசை வலுவாக்க பயிற்சி செய்யுங்க. இல்லைன்னா நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் உங்களை இழக்க நேரிடும். சார்லி சாப்ளின் தன்னோட சிறு வயதில் முதல் மேடையையும் அரங்கேற்றாரு. தன்னோட குடும்ப சூழ்நிலை காரணமாக தனக்கு தெரிஞ்ச ஒரே பாடலை மீண்டும் மீண்டும் பாடி அவர் அவமானமும் படுறாரு. அவரை மேடையிலிருந்தும் கீழே இழுத்து கொண்டு போய் விடுறாங்க. இதுதான் அவரோட வாழ்க்கையில் முதல் தோல்வியாக அவர் பார்த்தாரு. ஆனால் அவரோட முயற்சியால் உலகத்திலேயே அதிக நேரம் கைத்தட்டு வாங்கிய ஒரே நபர் சார்லி சாப்ளின்ங்கிற ஒரு வரலாறையும் அவர் படைச்சிட்டு போயிருக்காரு. எல்லாரும் தவறுங்கிறது வெற்றியோட முதல் படி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மை என்னன்னா தவறை திருத்துறது தான் வெற்றியோட முதல் படின்னு நான் சொல்லுவேன் அப்படின்னு ஒரு அழகான வாக்கியத்தை நமக்கு சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு வழியும் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கும். ஒவ்வொரு பாடமும் ஒரு நபரையே மாற்றும். உங்கள் குறிக்கோளை பார்த்து மக்கள் சிரிக்கலை அப்படின்னா உங்கள் இலக்கு மிகவும் சின்னது அப்படின்னு அர்த்தம். சிறிய நோக்கம் ஒரு பெரிய குற்றம் அப்படிங்கிறத சார்லி சாப்ளின் சொல்கிறாரு. கனவுகள் தான் எண்ணங்களாக மாறி எண்ணங்கள் செயல் வடிவில் வருது. கனவு காணுங்கள் அப்படிங்கிறத இவர் சொல்லியிருக்காரு. தோல்வியை விட அதிகமான கனவுகளை சந்தேகங்கள் தான் கொள்ளுது. தோத்தா கூட நமக்கு அவ்வளவா வலிக்கிறதில்ல. ஆனால் தோற்றுருவோமோ அப்படின்னு நம்ம நினச்சி ஒவ்வொரு காரியமும் செய்யாமல் இருக்கிறது தான் நமக்கு பெரிய இழப்பை ஏற்படுத்துது. தோல்விங்கிற நோயை கொல்றதுக்கான சிறந்த மருந்து தன் நம்பிக்கையும் உழைப்பும் தான். அதுதான் உன்னை வெற்றிகரமான நபராக மாற்றும். மழையின் போது அனைத்து பறவைகளும் தங்குமிடம் தேடும். ஆனால் கழுகு மட்டும்தான் மேகத்துக்கு மேலே பறந்து அந்த மலையை தவிர்க்குது. நாமளும் கழுகாக இருக்கணும் அப்படிங்கிறத சார்லி சாப்ளின் சொல்லிட்டு போயிருக்காரு. நம்மளோட வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளிலுமே எல்லாருக்குமே தேவைப்படுற ஒன்று நிதானம்தான். எந்த சூழ்நிலையிலும் உங்கள் மனதை அமைதியாக இருக்க பயிற்சி செய்யுங்க. நாணயம் தான் எப்போதுமே ஒலி எழுப்போம். ஆனால் காகித பணம் அமைதியாகத்தான் இருக்கும். எப்போ உங்கள் மதிப்பு உங்களுக்கு தெரியுதோ அப்போது அமைதியாகவும் அடக்கமாகவும் இருங்க. கோபங்கிறது எப்போதுமே உங்கள் மனசை விட உங்கள் வாயை தான் வேகமாக செயல்பட வைக்கும். எப்போ உங்களுடைய வார்த்தைகள் மௌனத்தை விட சிறந்ததாக உணர்றீங்களோ அப்போ மட்டும் பேசுங்க. ஓடுற நீரில் அதோட பிரதிபலிப்பை யாராலையுமே பார்க்க முடியாது. ஆனால் அமைதியான நீரில் அதோட பிரதிபலிப்பை எல்லாராலையுமே பார்க்க முடியும். தினமும் நாம் எடுக்கும் ஒரு சிறிய முன்னேற்றம்தான் நம் வாழ்க்கையில் ஒரு பெரிய முடிவுகளை சேர்க்கிறது. நமக்கான வாழ்க்கை தேவைக்கான கருத்துக்களை நம்ம இன்னைக்கு பார்த்தோம். மற்றும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்.